ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி தட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கான அரிசி மாவு, அப்புறம் ஊற வச்ச கடலப்பருப்பு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் அதை எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப நிறைய போட்டோன்னா பெருங்காயம் வாசனை வந்துடும். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய், அதுக்கான நம்ம பேஸ்ட் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு டால்டாவும் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓட்டாரை செய்யறதுக்கு செக் ஆடிட்டு வந்திருக்கோம். இப்போ அதுக்கான எண்ணெய் தான் இது. இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சதும் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் சொன்னோம் இல்லையா, இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுன்னா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், பூண்டு, இப்போ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்ம அதில் டால்டா சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம தட்டி அந்த தட்டையை எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா தட்டை ரெடி.